வணக்கம். ட்ரேடிங் சார்ட்ட பார்த்தா ஒரே குழப்பமா கசகசன்னு இருக்கா? எங்க வாங்குறது எங்க விக்கிறதுனே புரியலையா? கவலைய விடுங்க. இந்த சந்தை இரைச்சலுக்கு நடுவுல தெளிவு கொண்டு வர ஒரு சூப்பரான டூல் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நீங்க ஒரு ட்ரேடரா? சார்ட்ட திறந்தா எப்படி இருக்கும்? விலைகள் சும்மா மேலையும் கீழையும் குதிச்சுட்டே இருக்கும் இல்லையா? இந்த மொத்த குழப்பத்துக்கு நடுவுல சந்தையோட உண்மையான ஈர்ப்பு மையம், அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்க இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் இங்க முக்கியமான கேள்வி. அந்த கேள்விக்கான ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான பதில் தான் இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். சுருக்கமா POCன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எந்த விலையில அதிகமான வியாபாரம் நடந்திருக்கோ அதுதாங்க POC. இது நம்ம மார்க்கெட்டோட ஃபேர் வேல்யூ ஆங்கர், அதாவது சரியான மதிப்புக்கான நங்கூரம்னு சொல்லலாம். ஆனா எங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம நல்லா புரிஞ்சுக்கணும். பிஓசிங்கிறது இங்க வாங்கு இங்க வித்துடுன்னு சொல்ற ஒரு சிக்னல் கிடையவே கிடையாது. இது மார்க்கெட்டோட மெமரி மாதிரி. அதாவது பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் எந்த விலைய சரியானதா நினைக்கிறாங்கன்னு நமக்கு காட்டுற ஒரு இடம். இது ஒரு கருவி, சிக்னல் இல்ல. முதல் பகுதி சந்தையின் ரகசிய நங்கூரம். பாத்தீங்கல்ல, POC எப்படி ஒரு காந்தம் மாதிரி விலைய ஒரு குறிப்பிட்ட மதிப்புக்கு இழுக்குதுன்னு. இப்போ இந்த கருவியில என்னென்ன வகைகள் இருக்கு, அதோட வேலை என்னன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, அடுத்ததா POC குடும்பத்தை பத்தி பார்க்கலாம். ஆமா, இதுல ஒண்ணு மட்டும் இல்ல, இது ஒரு டீம் மாதிரி. ஒவ்வொரு POCக்கும் ஒரு முக்கியமான தனிப்பட்ட வேலை இருக்கு. வாங்க அந்த டீம்ல யார் யார் இருக்காங்கன்னு பாப்போம். முதல்ல நம்ம டீமோட கேப்டன், டெவலப்பிங் POC. இது இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுல இருந்து லைவா உருவாக்கிட்டே இருக்கும். நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கும் ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கும் இவர்தான் முக்கியமான ஆளு. இதுதான் நம்மளோட ஆக்ஷன் டூல். அடுத்த வர்றது முந்தைய நாள் POC. இவரை நம்மளோட கான்டெக்ஸ்ட் ஸ்கவுட்னு சொல்லலாம். அதாவது நேற்றைய சந்தை எந்த விலைய நியாயமானதா நினைச்சதுன்னு இது நமக்கு காட்டும். இது ஒரு சப்போர்ட் அல்லது ரெசிஸ்டன்ஸா செயல்படலாம். ஆனா இதை வச்சு என்ட்ரி எடுக்கவே கூடாது. இது வெறும் வழிகாட்டி மட்டும்தான். கடைசியா முந்தைய வார POC. இத ஒரு பெரிய கோட்டைச்சுவர் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா இது போன வாரம் முழுக்க பெரிய நிறுவனங்கள் அதிகமா வியாபாரம் செஞ்ச இடம். அதனால விலை இந்த இடத்துக்கு வரும்போது அது ஒரு பெரிய தடையா நிக்கும். இதை தாண்டி போறது ரொம்பவே கஷ்டம். சரி, வாங்க இத சுருக்கமா ஒரு தடவை பார்த்துடலாம். டெவலப்பிங் POC. அது இன்னைக்கான ஃபேர் வேல்யூ. இதுதான் நம்மளோட என்ட்ரி ஸ்டாப் லாஸ்க்கு யூஸ் ஆகும். முந்தைய நாள் POC. இது நேற்றைய வேல்யூ, ட்ரேடுக்கான சூழல புரிஞ்சுக்க உதவும். கடைசியா முந்தைய வார POC. இது இன்ஸ்டிடியூஷனல் வேல்யூ, ஒரு பெரிய தடையா இல்லனா டார்கெட்டா இருக்கும். இந்த மூணுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ 3 POC இருக்கு. ஆனா எல்லா POCயும் ஒண்ணு இல்ல. அதுக்குன்னு ஒரு படிநிலை வரிசை, ஒரு பெக்கிங் ஆர்டர் இருக்கு. சில சமயம் இதுங்க ஒண்ணுக்கொன்னு முரண்படும். அப்போ எதுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஒரு இன்ட்ராடே ட்ரேடருக்கு இதுதான் கட்டளை சங்கிலி, அதாவது ப்ரையாரிட்டி லிஸ்ட். முதலிடம் எப்போதுமே அன்னைக்கு உருவாகிற டெவலப்பிங் POCக்கு தான். அதுக்கப்புறம் தான் முந்தைய நாள் POC, கடைசியா தான் முந்தைய வார POC. இந்த ஆர்டரை மாத்திடமே கூடாது. இந்த ஒரு ரூல மட்டும் உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. இதுதான் மிக மிக முக்கியம். மத்த எந்த POC கூட சண்டை வந்தாலும் சரி, இன்ட்ராடே ட்ரேட பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு உருவாகிற டெவலப்பிங் POC சொல்றதுதான் ஃபைனல். அதுதான் ராஜா. சரி, இப்போ நம்ம கிட்ட கருவிகள் இருக்கு, அதோட படிநிலை வரிசையும் தெரியும். அடுத்ததா இதையெல்லாம் வச்சு எப்படி ஒரு சிம்பிளான ஆனா வேலை செய்யற ஒரு ட்ரேடிங் பிளான உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். ட்ரேடிங்ல பொறுமை தான் எல்லாமே. மார்க்கெட் ஓபன் ஆன 10-15 நிமிஷத்துக்கு எந்த ட்ரேடும் கிடையாது. முதல்ல அந்த டெவலப்பிங் POC கொஞ்சம் உருவாகட்டும். அதுக்கப்புறம் விலை அந்த POCக்கு மேலே ஏத்துக்கப்படுதா இல்ல கீழே தள்ளப்படுதான்னு அமைதியா கவனிங்க. அவசரமே வேண்டாம். இதுல 2 முக்கிய செட்டப் தான் இருக்கு. ஒன்னு, விலை POCக்கு மேல போயிட்டு திரும்பி வந்து அந்த POCய சப்போர்ட்டா எடுத்து மேல போனா அது வாங்குறதுக்கான வாய்ப்பு. அதுக்கு நேர்மாறா விலை POCக்கு கீழே போயிட்டு திரும்பி வந்து அதை ரெசிஸ்டன்ஸா எடுத்து கீழே வந்தா அது விக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸ்டாப் லாஸ் எப்பவுமே POCக்கு பக்கத்திலே இருக்கிறதால நம்ம ரிஸ்க் ரொம்ப கம்மி. கடைசியா ட்ரேட் மேனேஜ்மெண்ட். ஒரு நாளைக்கு POCக்கு மேல இல்லனா கீழே ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. அதிகபட்சமா 1 இல்ல 2 நல்ல ட்ரேட் கிடைச்சா போதும். ஒருவேளை விலை POCய தாண்டிக்கிட்டே மேலையும் கீழையும் போச்சுன்னா அன்னைக்கு மார்க்கெட் சரியில்லைன்னு அர்த்தம். சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டு போயிடணும்.
சரி, நாம இப்ப கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த விதிகளை எல்லாம் தாண்டி இந்த ஒரு கான்செப்ட ரொம்ப சக்தி வாய்ந்ததா மாத்துற உண்மையான தத்துவம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இறுதியா இந்த உண்மையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிஓசி உங்களுக்கு எங்க ட்ரேட் பண்ணணும்னு சொல்லாது. அதுக்கு பதிலா சந்தை எந்த விலையில உடன்படுது, எதை ஒரு நியாயமான மதிப்பா பாக்குதுன்னு மட்டும்தான் காட்டும். அப்போ ஒரு ட்ரேடரா உங்க உண்மையான சாதகம், உங்க எட்ஜ் எங்க இருக்கு தெரியுமா? சந்தை அந்த உடன்பாடு ஏற்பட்ட புள்ளிய எப்படி நடத்துதுன்னு கவனிக்கிறதுல தான் இருக்கு. விலை அந்த மதிப்பை ஏத்துக்குதா இல்ல நிராகரிக்குதா, அதை உடைச்சிட்டு போகுதா, இத கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான திறமை. இந்த பகுதியோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி. பிஓசி உங்களுக்கு சந்தையின் உடன்பாட்டை காட்டுது, சரி. ஆனா விலை அந்த உடன்பாட்டை மதிக்காம அதை மீறி போகும்போது நீங்க என்ன செய்ய போறீங்க? இதுக்கான பதில் தான் உங்களை ஒரு வெற்றிகரமான ட்ரேடரா உருவாக்கும். இத பத்தி யோசிங்க. நாம அடுத்த பகுதியில சந்திப்போம்.